பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாயிருக்கிற கன்னிப் பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். இதுல ஒரு ரகசியம் மறைந்திருக்கு. ராஜாவுக்கு ஏன் ரூபவதியான கன்னிப் பெண்கள தேடணும்? ஏன் ரூபவதி இல்லன்னா ராஜா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ரூபவதின்னு ராஜா சொல்ற விஷயம் வெளிப்புற அழகு இல்ல. பரிசுத்தத்துல ரூபவதி, ஆத்துமாவுல ரூபவதி, உள்ளான இருதயத்துல ரூபவதி. இப்படி அந்த மாதிரி ரூபவதிய, அந்த மாதிரி கன்னி பெண்கள தேடணும். தேடி கண்டுபிடிக்கணும். ஏன் கன்னி பெண்கள் தான் தேடணுமா? அப்படின்னா, கன்னி பெண்கள், கன்னிமை அப்படிங்கும்போது பரிசுத்தம், பரிசுத்தமுள்ள பெண்கள். பெண் அப்படிங்கும்போது ஸ்திரீ, சபை, திருச்சபை. திருச்சபை கன்னித்தன்மை உள்ளதாய் இருக்கணும். ராஜா தேடுகிற திருச்சபைகள் கன்னித்தன்மை உள்ளதாய் இருக்கணும். கற்புள்ளதாய் இருக்கணும். என்னங்க அது? திருச்சபைக்கு கற்பா? ஆமா. திருச்சபை கற்புள்ளதா இருக்கணும். அதான் கன்னி பெண்கள் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னி பெண்கள் அப்படின்னா திருச்சபைகள். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் இருக்கு. மெயின் லைன் திருச்சபை இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் திருச்சபை இருக்கு. பலவித திருச்சபைகள் இருக்கு. ஆனா அந்த திருச்சபைகள் கன்னித்தன்மையுடன் இருக்கிறதா? கற்புடன் இருக்கிறதா? ஏன்னா கற்புடன் இருக்கிற அந்த திருச்சபைகள் தான் ராஜா தேர்ந்தெடுப்பார், ஏற்றுக்கொள்வார். திருச்சபைகள் எவ்வளோ இருக்குன்றது முக்கியம் இல்ல. அது கற்புடன் இருக்குதா? ஆனா பல திருச்சபைகள் இன்னைக்கு தன்னுடைய கன்னித்தன்மையை இழந்து நிற்கிறது. தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து நிற்கிறது. எப்படி இழந்து நிற்கிறதுன்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து. அங்க உலக உபதேசங்கள திருச்சபைகளுக்குள்ளே கொண்டு வந்து, உலக களியாட்டுகள திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து, உலக அரசியலை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து, உலக ஏற்றத்தாழ்வுகளை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து, ஜாதி, மத காரியங்கள திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து, தன் கன்னித்தன்மையை இழந்து நிற்கிற திருச்சபைகள் இன்னைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய மணவாட்டியாகிய திருச்சபைகள், அவருக்கு ஒத்த வேஷம் தரித்து, அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து, அதன்படி கடந்து கொண்டு போய்க் கொண்டிருக்கிற திருச்சபைகள் இன்னைக்கு குறைந்து கொண்டே போய்க் கொண்டிருக்கிறது. அதனால தான் இங்க ராஜா சொல்றாரு, கன்னி பெண்கள் வேணும். கன்னித்தன்மையுள்ள திருச்சபைகள் வேணும். திருச்சபைகள் அதிகமா இருக்கிறது முக்கியம் இல்ல. கன்னித்தன்மை உள்ள திருச்சபைகள் வேணும். அவசியம் வேணும். அந்த திருச்சபைகள் இடத்துல தான்
நான் என்னுடைய திட்டத்தையோ, தரிசனத்தையோ, விருப்பத்தையோ, மற்ற காரியங்களையோ சொல்ல முடியும். நான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறது எல்லாமே ஆவிக்குரிய விதத்துல. ஆண்டவர் உணர்த்தின காரியங்கள சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ப்ராசஸ் வந்து எஸ்தர செலக்ட் பண்றதுக்காக நடந்த ப்ராசஸ். ஆனா, ஆவிக்குரிய விதத்துல எஸ்தர்ங்கிறது சபைய குறிக்குது. ராஜாங்கன்றது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்ப ராஜாவினிடத்துல ஒரு கன்னித்தன்மையுள்ள பெண் தான் போக முடியும். அவருடைய அறைக்குள்ள போக முடியும். அவரிடத்திலே போக முடியும். அவரோடே கூட வாசம் பண்ண முடியும். அப்போ கன்னித்தன்மை உள்ள திருச்சபைகள் அவசியம் தேவை. அப்படிப்பட்ட திருச்சபைகள் எழும்பணும். இன்னைக்கு கன்னித்தன்மையற்ற திருச்சபைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. கூத்தும், கும்மாளமும், ஆட்டமும், பாட்டமும், தவறான உபதேசங்களும், தவறான வழிநடத்துதலும், சாட்டானிக் திருச்சபைகள் இன்னைக்கு அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. சாத்தானுக்கு ஆராதனை செய்கிற திருச்சபைகள். ஆனா, பெயர் வந்து இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறோம்னு. ஆனா, சாத்தான் என்னென்னலாம் வகைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அது அத்தனையும் திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து, திருச்சபையின் கன்னித்தன்மையை இழந்து, சாத்தானை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற திருச்சபைகள். அது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு சபைகள். ரொம்ப, ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. சபை மேய்ப்பர்கள் ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப கவனத்துடன் செயல்படுங்க. நம்ம திருச்சபைக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? இயேசுவுக்கு பிரியமான காரியங்கள் நடக்குதா? ராஜாவுக்கு பிரியமான காரியங்கள் நடக்குதா? அப்பதான் நாம ராஜாவின் வீட்டுக்கு போக முடியும். பரலோக வீட்டிற்கு போக முடியும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். சபை மூப்பர் சொல்றாரு, செயலர் சொல்றாரு, பொருளாளர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் வந்து பணக்காரரு, இவர் அத சொல்லிட்டாரு, அவர் இத சொல்லிட்டாருன்னுலாம் சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. கொண்டு வரவும் முடியாது. அப்படி கொண்டு வந்தா ஆண்டவருக்கு நஷ்டம் அல்ல, ராஜாவுக்கு நஷ்டம் இல்ல. அந்த சபை ராஜாவின் இடத்துல போகாது. அது ஏன்னா தன்னுடைய கன்னித்தன்மை இழந்து போயிடும். கன்னித்தன்மை இழந்துருச்சுன்னா, ராஜாவின் இடத்துல போக முடியாது. ராஜா எதிர்பார்க்கிறது கன்னித்தன்மை உள்ள சபையத்தான் ராஜா எதிர்பார்க்கிறார். அந்த கன்னி திருச்சபைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. எப்பொழுது? ராக்காலங்களில். நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. தொடர்ந்து ஆத்தும நேசர தேடிக்கொண்டே இருக்கிற கன்னிப்பெண், கன்னித்தன்மை உள்ள பெண், கன்னிமை உள்ள திருச்சபைகள். நகரத்திலே திரிகிற காவலர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். ஆத்தும நேசர காண்கிறது வரைக்கும் அந்த பெண், அந்த சபை, அந்த ஸ்திரீ விட்டு கொடுக்கல, தன் முயற்சியை கைவிடல. தொடர்ந்து 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 அவளுடைய பயணத்தை, ஆவிக்குரிய பயணத்தை, பரிசுத்த பயணத்தை பயணித்து கொண்டே இருந்தார். பயணித்து கொண்டிருக்கும்போது ஆத்தும நேசரை கண்டடைந்தார். இயேசுவை கண்டடைந்தார். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டே. அவர் என்னை தாயின் வீட்டில் கொண்டு வரணும். தாயின் வீடு என்ன? நமக்கு இது டெம்பரவரி தான். பரலோக தான் நம்மளுடைய தாயின் வீடு. அந்த வீட்டில் கொண்டு வந்து விடுற வரைக்கும் நான் அவரை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. அவரை பற்றி கொண்டே. இந்த மாதிரி நிச்சயம்
ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் இருக்கணும். கன்னித்தன்மையுள்ள திருச்சபைகளுக்கு கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மை, ஒரு நிச்சயம் இருக்கும். அதனால தான் ராஜா அங்க சொல்றாரு, "கன்னி பெண்களைத் தேடுங்கள். ரூபவதியான கன்னி பெண்களைத் தேடுங்கள்." காதுள்ளவர்கள் கேட்கக் கடவர்கள். ஆமென்.